வணக்கம். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ஈரா பிரகாஷ், கம்ப்யூட்டர் சின்னம் கணினி சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். உங்கள் பொன்னான வாக்குகளை கணினி சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டி விரும்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, உங்களில் ஒருவனாக, மக்களின் ஒருவனாக, மக்களுக்காக சேவை செய்யவே இந்த சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி உள்ளேன். உங்கள் பொன்னான வாக்குகளை கணினி சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டி விரும்பி தாழ்மையுடன், பணியுடன், பண்புடன், பாசத்துடன், நேசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். வரிசை எண் 18 வாக்களிக்கணும். மக்களே, நம்ம வெற்றி பெற்று வந்த உடனே நாம என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னாக்கா, மக்களாகிய உங்களுக்கு சேவை செய்யதான் இந்த பணியை துவங்கியுள்ளேன். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்படுத்தி தரப்படும். 10% முதல் 20% வரை திருநங்கைகளுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள்ல வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். மருத்துவ காப்பீடு 30 லட்சம் வரை பெற்றுத்தரப்படும். விவசாயிகளுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். கல்வி 1ஆம் வகுப்பு முதல் உயர்கல்வி வரை சிறப்பான தரமான கல்வியை இலவசமாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். கல்வி உயர்கல்வி முடிச்ச உடனே அந்த மாணவர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கப்படும். ஒவ்வொரு பின்கோடு வாரியாக, கடலூர் தொகுதியில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் உள்ள பின்கோடு வாரியாக ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் துவங்கப்பட்டு இலவசமாக பயிற்சிகள் வழங்கப்படும். கல்வி உயர்கல்வி பயிற்சி முடிச்ச உடனே அந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும். அந்த வேலை வாய்ப்பை ஒவ்வொரு ஸ்கில் ட்ரைனிங் சென்டரும் நம்ம ஒவ்வொரு பின்கோட்ல துவங்கியுள்ள அதே இடத்துல வேலை வாய்ப்பு ஆலோசனை மையங்கள் துவங்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். 100 யூனிட் மின்சாரம் வழங்கி கொண்டிருக்கும் அரசை 250 யூனிட் வரை இலவசமாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பெற்றுத்தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு சலுகைகளும் மற்றும் வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தருவதற்கான வழிமுறைகளையும் போராட்டங்களையும் மக்களுக்காக செய்து வலியுறுத்தி பெற்று தருவேன். மக்களுக்கு ஒரு ரேஷன் கடையில போறீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கஷ்டப்பட்டு மழையும் வெயிலும் பார்க்காம போயிட்டு கியூல நின்று வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த மளிகை பொருட்களை இல்லத்திற்கே வந்து தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். இது போன்ற எண்ணற்ற செயல்கள் மக்களுக்காக சேவை செய்வதற்காக சிந்திச்சு வச்சிருக்கேன். என்னுடைய சிந்தனை முழுக்கும் மக்களாகிய உங்களுக்காகவே சேவை செய்ய இந்த சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ளேன். உங்களில் ஒருவனாக, மக்களின் ஒருவனாக, மக்களுக்காக சேவை செய்யவே களமிறங்கியுள்ளேன். ஈரா பிரகாஷ், வரிசை எண் 18, கம்ப்யூட்டர் சின்னம், இங்கிலீஷ்ல கம்ப்யூட்டர், தமிழ்ல கணினி. மக்களே, நன்றி, வணக்கம். மக்களே, இதுவரை இரத்த தானம் முகாம்கள், வேலைவாய்ப்பு ஆலோசனைகள் வாட்ஸ்அப் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறோம். ஸ்கில் ட்ரைனிங் வழங்கி கொண்டிருக்கிறோம். இரத்த தானம் மற்றும் உடல் தானம் செய்வதற்கான மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். மரங்கள் நடுவது, இது போன்ற எண்ணற்ற சேவைகள், சமூக சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். சமூக சேவையை மக்கள் சேவையாக, அரசியல் சேவையாக தொடர்வதற்காக உங்களை நம்பி களமிறங்கியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.